ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 6 இன்னைக்கு தினம் சனி பிரதோஷம். ஒரு ஸ்பூன் சீரகம் போதும். மறக்காம உங்க வீட்டில் இப்படி செஞ்சிடுங்க. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ரொம்ப விசேஷமானது பிரதோஷம். அந்த பிரதோஷங்களில் விசேஷமானது சனி பிரதோஷம். அப்பேற்பட்ட சனி பிரதோஷத்தை நம்ம தவற விடலாமா? இந்த பிரதோஷத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். தமிழ் மாதங்களில் கடைசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான சக்திகள், நெகட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் விரட்டி அடிக்கப்படணும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சீரகத்தை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை பிரதோஷ தினத்தில் மறக்காமல் செஞ்சுடுங்க. சனி பிரதோஷ தினமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்கள் தவறாமல் சிவன் கோவிலுக்கு போகணும். நந்தி தேவரை நமஸ்காரம் பண்ணுங்கள், சிவபெருமான் நமஸ்காரம் பண்ணுங்கள், கோயிலை சுற்றி வலம் வாங்க, கோபுர தரிசனம் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் கோவிலில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறை. வீட்டில் செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த சீரக வழிபாடு. பிரதோஷம் அன்னைக்கு, சனி பிரதோஷம் அன்னைக்கு சீரகத்தை வச்சு பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை சீராக்கும். இதை நீங்கள் ஒரு தண்ணீரை தயார் பண்ண போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 2-3 இலை வில்வம் கிடச்சா போட்டுக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. அதில் ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை, இது எல்லாத்தையும் அந்த சொம்பு தண்ணீரில் போட்டு நல்லா கலந்துருங்க. பிரதோஷ வேளையில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த ஒரு சொம்பு தண்ணீரை வச்சு பூஜை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த சீரகம் அந்த தண்ணீர்லேயே ஊறி இருக்கும். பச்சை கற்பூரமும் வில்வ இலையும் சேர்ந்து ஒரு தெய்வீக தன்மையை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டோட எல்லா பகுதிகள்லையும் தெளித்து விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். வீட்டில் வாஸ்து தோஷத்தால் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்களை சரி செய்யவும் இந்த சீரக தண்ணீர் பரிகாரம் நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் சனி பிரதோஷம் அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சீரகத்துக்கு மருத்துவ குணமும் மகத்துவ குணமும் இருக்குது. நம்மோட அகத்தை சீர் செய்யக்கூடியது தான் சீரகம். அதாவது நம்மளோட வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான், சீர் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் சீரகம். அதே மாதிரி நம்மோட சுற்றி இருக்கக்கூடிய நம்ம புறத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பொருளும் சீரகம் தான். மருத்துவமும் மகத்துவமும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சீரகத்தை தண்ணீரில் போட்டு பச்சை கற்பூரம், வில்வ இலை எல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. வாழ்க்கையில் தீராத துன்பங்கள் உங்களை துரத்தி வந்தாலும் அதை முடிவு கட்டுறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக உங்களோட வேண்டுதல் நினச்சது நடக்காமல் இருக்குது அப்படின்னா கூடிய சீக்கிரம் அது நடக்க ஆரம்பிச்சிடும். பணப்புழக்கம் அதிகமாக இல்லைனா வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.